نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون قال نبينا صلى الله عليه وسلم لا تزال الملائكة تصلي على أحدكم ما دام في مصلاه الذي صلى فيه ما لم يقم أو يحدث تقول اللهم اغفر له وارحمه رواه أحمد صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்தருளும் அல்லாஹ் ஒருவனுக்கே கோடான கோடி புகழ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இப்பிரபஞ்சத்தின் பேரொளி ஈருலகத்தின் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த ஜும்ஆவுடைய அவையிலே குழுமி இருக்கிற நம்ம அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நற்காரியங்கள் செய்வதிலே நன்மை உண்டு. அதே போல இபாதத் வணக்க வழிபாடுகள் செய்வதிலும் நன்மை உண்டு. ஒரு வணக்கத்தை செய்துவிட்டு இன்னொரு வணக்கத்தை செய்வதற்கு எதிர்பார்த்திருப்பதிலும் நன்மை உண்டு. உதாரணத்திற்கு, ஃபர்தான ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு இன்னொரு ஃபர்தான தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு நன்மை உண்டு. அதற்கான கூலியும் அல்லாஹ்விடத்திலே ஏராளம் உண்டு. பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்து சஜிதாவிலே ஒரு ஆயத்தில் இப்படி சொல்வான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ, அவர்கள் தங்களுடைய விலாப்புறங்களை விட்டும் எழுந்து இறைவனை அழைப்பார்கள். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், பயத்தோடும் ஆசையோடும் தங்கள் ரப்பை அவர்கள் அழைப்பார்கள். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிற போது முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி விளக்கம் சொல்லுவார்கள், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ என்பதற்குண்டான தஃப்சீர், இரண்டு தொழுகைக்கு மத்தியிலே காத்திருப்பது என்று சொல்வார்கள். இன்திலாரு சலாத், இன்திலாரு சலாத்துல் இஷாஐனி, அதாவது இஷாஐன் சொன்னாலே மக்ரிபு இஷா இரண்டிற்கும் சேர்த்து இஷாஐன் சொல்லுவாங்க. மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, இந்த இரண்டு தொழுகையும் சேர்த்து இஷாஐன், இரண்டு இஷா என்று சொல்வார்கள். அதாவது மக்ரிபை தொழுது முடித்ததற்கு பிறகு இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி யார் காத்திருக்கிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. பெருமக்களே, ஃபி இன்திலாரி ஸலாத்தி அல்லதி துதுஅல் அத்தமா, அதாவது இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி யார் காத்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். தன்னுடைய விழாப்புறங்களை விட்டும் படுக்கையை விட்டு அவர்கள் பிரிந்து
தொழுகைக்காக வேண்டி ரப்பை அவர்கள் அழைப்பார்கள், காத்திருப்பார்கள் என்று சொல்கிறார். அத்தமா என்று சொன்னாலே அந்த காலத்தில் இஷாவுடைய தொழுகைக்கு அத்தமா என்று சொல்வார்கள். அதற்கு பிறகுதான் அது இஷா என்ற தொழுகை, இஷா என்ற பெயருக்கு அது மாற்றப்பட்டது. அதற்கு முன்பாக அது அத்தமா என்ற பெயரில் இருந்தது. பெருமக்களே, நற்செயல்கள் செய்வதிலும் சரி, ஒரு தொழுகைக்கு அடுத்து இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருப்பதிலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலி நிச்சயம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. இதே மறுப்பதற்கு இடமில்லை. இதற்கு ஹதீஸிலே ஏராளமான சான்றுகளை நாம் சொல்லலாம். பெருமக்களே, திருமதி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபஜ்ருடைய தொழுகை தாமதமாகி விட்டது. ஃபஜ்ருடைய தொழுகை தாமதமாயிடுச்சு. எந்த அளவுக்கு தாமதமாயிடுச்சுன்னு சொன்னா, சூரியனே உதயமாயிடுச்சு. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதமாக பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். லேட் ஆயிடுச்சு, வேக வேகமா வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இகாமத்து சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக ஃபஜ்ருடைய தொழுகை தொழ வைத்தார்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு அப்படியே திரும்பி உட்கார்ந்து சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே அப்படியே அமருங்கள், யாரும் ஏஞ்சி போக வேணாம், மாறி கூட உட்கார வேணாம், நீங்க அப்படியே உட்காருங்க என்று சொல்லிவிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு தான் ஏன் தாமதமாக வந்தோம் என்ற காரணத்தை அங்கு தெளிவுபடுத்தினார்கள். சொல்ல லேட்டா வந்தாங்க இல்லையா ஃபஜ்ருடைய தொழுகைக்கு, சூரியன் உதயமாகிற அளவுக்கு, அதற்குண்டான காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. நான் ஏன் இந்த தொழுகைக்கு லேட்டா தாமதமாக வந்தேன், காரணம் என்ன தெரியுமா? நேற்று இரவு ஒழு செய்துவிட்டு நின்று தொழ ஆரம்பித்தேன். தொழுகையிலே சிறு தூக்கம் ஏற்பட்டது. தொழுதுட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூக்கம் வந்துருச்சு. அந்த தூக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை காண்கிறார்கள். நமக்கெல்லாம் அல்லாஹ்வை காண்கிற நசீபை தருவானாக. பெருமானார் சொன்னார்கள், ஃபைதன் பிரப்பி தபாரக வ தஆலா ஃபி அஹ்ஸனி சூரத்தின், என் ரப்பை நான் அழகிய தோற்றத்தில் பார்த்தேன். அந்த அல்லாஹ் என்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? நபி அவர்களே, மனிதர்களின் எந்த அமல்களை எடுத்து செல்வதில் மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் என்று கேட்டான். நான் சொன்ன ஃபில் கஃபாராத்தி, அதாவது மனிதர்களின் பாவங்களுக்கு எந்த நற்செயல்கள் பரிகாரமாக அமைகின்றனவோ அப்படிப்பட்ட நற்காரியங்களை எடுத்து செல்வதில் மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் என்று நான் சொன்னேன். அந்த கஃபாராவான நற்செயல்கள் என்ன, பாவங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய நல்லமல்கள் என்ன, விவரியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நான் சொன்னேன், மஷ்யுல் அக்தாம் இலல் ஜமாஅத், பள்ளிவாசலுக்கு நடந்து வருவது. மஷ்யுல் அக்தாம், ஜமாஅத்துடைய தொழுகைக்கு நடந்து வருவது நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம். அது நாம் செய்திருக்கிற ஒரு குற்றங்களுக்கான பரிகாரம் அது என்று நான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு நபி அவர்கள் பதில் சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க, வல் ஜுலூசு ஃபில் மசாஜிதி பஅத ஸலவாத், தொழுகைகளுக்காக வேண்டி பள்ளிவாசல்ல காத்திருக்கிறது. அஸ்ர் தொழுகை முடித்து மக்ரிபுக்காக வேண்டி காத்திருப்பது, மக்ரிபு தொழுகை முடித்து இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி காத்திருப்பது, இப்படி பள்ளிவாசல்ல தொழுகைகளுக்காக வேண்டி காத்திருப்பதே இதுவும் குற்றங்களுக்கு பரிகாரமாகும். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், இஸ்பாகுல் வுதுஇ ஃபில் மக்ரூஹாத்தி, சிரமமான நேரத்தில் கடுமையான குளிர் அடிக்குது, அந்த நேரத்தில் கூட ஒரு மனிதர் முழுமையாக ஒழு செய்கிறார். அந்த ஒழுவுல எந்த குறைபாடும் வைக்கல, அழகா முகம் கழுவுறார், கை கழுவுறார், மசுஹ் செய்கிறார், காலை கழுவுறார், குளிர்னு பார்க்கல, எந்த சிரமம்னு பார்க்கல, உடம்பு சரியில்லை, அப்படி இருந்தும் கூட அவர்
முழுமையாக ஒழுவிலே பரிபூர்ணமாக செய்கிறார். இதுவும் குற்றங்களுக்கான பரிகாரமாக அமைகிறது என்று நான் அல்லாஹ்விடத்திலே சொன்னேன். அல்லாஹ் திரும்பவும் கேட்டான், சும்ம ஃபீம, பிறகு எதிலே மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள்? மனிதர்களின் அமல்களை எடுத்து செல்வதிலே. குல்து, நான் சொன்னேன், உணவளிப்பது. நாம் ஒருவருக்கு உணவளிக்கிற விஷயத்துல, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவளிக்கிறோம், அல்லது உணவில்லாமல் தவிப்பவர்களுக்கு நாம் உணவு சமைத்து கொண்டு போய் கொடுக்கிறோம். இதுவும் நம்முடைய குற்றத்திற்கான பரிகாரமாக அமைகிறது. அதே போல வல்லீனுல் கலாம், மிருதுவான பேச்சு, மென்மையான பேச்சு, அடாவடித்தனமான பேச்சு அல்ல, கடினமான பேச்சு அல்ல, மிருதுவான பேச்சை யார் பேசுகிறாரோ, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார், சிரமத்தில் இருக்கிறார், கவலையில் இருக்கிறார், அவரை தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி ஆறுதலான வார்த்தையை சொல்லி, நளினமான வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்துகிறாரோ, அவருடைய பாவங்களுக்கும் இந்த செயல் லீனுல் கலாம் என்பது குற்றத்திற்கு பரிகாரமாக அமைகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வஸ்ஸலாத்து பில்லைல் வன்னாஸ் நியாமன், இரவிலே மக்கள் எல்லாம் தூங்கும் சமயம் இவர் மட்டும் ஏஞ்சி உட்கார்ந்து நின்று தொழுகிறாரே, இந்த தொழுகை, இரவுல எல்லாரும் தூங்குறாங்க, இவர் மட்டும் ஏஞ்சி நின்று தொழுகிறார், தஹஜ்ஜத் தொழுகிறார், நஃபில் தொழுகிறார், இன்ன பிற அமல்களில் ஈடுபடுகிறார் இரவிலே. இந்த வணக்க வழிபாடுகள், இரவிலே செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடு நாம் செய்யக்கூடிய குற்றத்திற்கான பரிகாரமாக அமைகிறது என்று அல்லாஹ் கேட்ட அந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இந்த நாம செய்யக்கூடிய இந்த அமல்களை தான் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் போட்டி போடுகிறார்கள். நான் எடுத்துட்டு போறேன், ஒரு மலக்கு சொல்ற நான் எடுத்துட்டு போறேன் என்ற எல்லா மலக்குமார்களும் ஒன்று சேர்ந்து அந்த அமல்களை எடுத்து செல்கிறார்கள். அப்படியானால் நம்முடைய அமல்களை எடுத்து செல்வதில் மலாயிகத்துகள் போட்டி போடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அமல்களை நாம் செய்ய வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமாக செய்ய வேண்டும், சத்தியமாக செய்ய வேண்டும். மனிதர்கள் எடுத்து போல அல்லாஹுக்கு நெருக்கமான மலக்குகள் எடுத்து செல்கிறார்கள். அப்படியானால் நம் மீது நாம சொர்க்கத்திற்கு போகிறோம், அல்லாஹுடைய நெருக்கம் பெறுகிறோம் என்ற விஷயத்தில மலக்குமார்கள் ஆசை கொள்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள் என்பதுதான் இதன் அர்த்தம். அப்படியானால் நல்ல அமல்கள் செய்வதிலே நமக்குண்டான கூலி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வேற ஏதாவது நீங்க கேளுங்க என்று சொன்னான். ரசூலுல்லாஹ் தஆலா சொன்னா வேற ஏதாவது கேளுங்க என்கிட்ட. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு துஆவை கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்க்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகின். யா அல்லாஹ், நல்ல காரியங்களை செய்வதற்கும் தீய காரியங்களை விட்டும் விடுபடுவதற்கும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். நல்ல காரியங்கள் தான் செய்யணும், நல்ல காரியங்கள் செய்வதை உன்னிடத்தில் கேட்கிறேன், தீய காரியங்களை விடுவதை உன்னிடத்திலே கேட்கிறேன். அதே போல மசாக்கின்கள், ஏழைகளை விரும்புவதை நான் கேட்கிறேன். ஏழைகளின் விருப்பம் நமக்கு வேண்டும். காரணம், 500 வருடங்களுக்கு முன்பதாக ஏழைகள் சுவனத்திற்கு சென்று விடுகிறார்களே, அப்படிப்பட்ட ஏழைகளின் விருப்பத்தை நான் கேட்கிறேன். வஹுப்பல் மசாக்கின். அடுத்து கேட்டாங்க, வன்தக்ஃபிர்லி வதர்ஹம்னி, என்னை மன்னித்திரு, என் மீது இரக்கம் காட்டு, என்னை மன்னித்து விடு, என் மீது இரக்கம் காட்டு. வைதா அலத்து ஃபித்னத்தன் பிகௌமின், ஒரு கூட்டத்தை சோதனையால் நீ பீடிக்க நாடினால் ஃபதவஃபனி கைர மஃப்தூன், ஒரு கூட்டத்தை குழப்பத்தில் ஆழ்த்த போறேன்னு சொன்னா குழப்பமே இல்லாத ஒரு இடத்துல என்ன மௌத்தாக்கிடும். குழப்பமாக இருக்கிற நேரத்தில் நமக்கு மௌத்து வரக்கூடாது, ஃபித்னா இருக்கிற சமயத்தில் நமக்கு மௌத்து வரக்கூடாது. மிகப்பெரிய ஃபித்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் என்பது ஒருத்தனை கொலை செய்யறதை விட கடுமையானது என்கிறான் அல்லாஹ். ஒருத்தனை கொலை செய்யறது எவ்வளவு பெரிய பாவம், அதை விட கடுமையானது, மோசமானது குழப்பம் செய்யறது. மனிதர்களுக்கு மத்தியில குழப்பம் செய்யறது, கணவன் மனைவிக்கு மத்தியில குழப்பம் செய்யறது, சகோதரர்களுக்கு மத்தியில குழப்பம் செய்யறது, ஊர் ஜமாத்துக்கு மத்தியில குழப்பம் செய்வது,
நாட்டுக்கு மத்தியில குழப்பம் செய்வது, ஊருக்கு மத்தியில குழப்பம் செய்வது, இந்த குழப்பவாதிகள் கொலை செய்வதை விட மோசமானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நான் சொல்லவில்லை. அப்படியானால் குழப்பம் செய்வது எப்பேற்பட்ட பாவகரமான செயல் என்பதை நாம் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும். அந்த செயல்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், ஒரு கூட்டத்தை நீ சோதனையால் குழப்பத்தில் ஆழ்த்துகிறாய் என்று சொன்னால், குழப்பமே இல்லாத இடத்துல எனக்கு மரணத்தை கொடு, ஃபதவஃபனி கைர மஃப்தூன் என்று பெருமானார் கேட்டார்கள். அடுத்து கேட்டாங்க, வஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக, உன்னுடைய விருப்பத்தையும் கொடு, உன்னை யார் நேசிக்கிறாரோ அவருடைய நேசத்தை எனக்கு கொடு. வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக், எந்த அமல் செய்தால் உன்னுடைய நெருக்கத்தை பெற்றுத்தருமோ, உன்னுடைய விருப்பத்தை பெற்றுத்தருமோ, அப்படிப்பட்ட அமலை எங்களுக்கு செய்வதற்கு தௌஃபீக் செய் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் என்ன வேணும், இன்னும் என்ன வேணும்னு கேளுங்கன்னு சொன்னானே, இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்தியை திருமதி ஷரீஃபில் நாம் பார்க்கலாம். பெருமக்களே, ஒரு தொழுகையை அடுத்து இன்னொரு தொழுகைக்காக வேண்டி நாம் காத்திருப்பதிலும் மலக்குமார்களுடைய துவா கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பக்கம் நன்மை கிடைக்குது, ஒரு தொழுகையை தொழுதுட்டு இன்னொரு தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்திருப்பதுல நன்மையும் கிடைக்குது. அது மட்டுமல்ல, மலக்குமார்களின் துவா கிடைக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். லா தஸாலுல் மலாயிகா துஸல்லி அலா அஹதிக்கும், உங்களை ஒருத்தர் தொழுறாரு, தொழுதுட்டு மாதாம ஃபீ முஸல்லாஹு அல்லதி ஸல்லா ஃபீஹி மாலம் யகும் அவ் யுஹதிஸ், ஒருத்தர் தொழுகிறாரு, தொழுது முடிச்சுட்டு அதே இடத்துல உட்கார்றாரு, ஏஞ்சி வெளியிலையும் போகல, அவருக்கு ஒழு முறிதலும் ஏற்படல என்று சொன்னால், மலக்குமார்கள் அவருக்கு தொடர்ந்து துஆ செய்றாங்க. அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு, அல்லாஹ் மர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவரை நீ மன்னிச்சிரு, அவருக்கு இரக்கம் காட்டு என்று மலக்குமார்கள் அந்த தொழுகை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரே அவருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் ஒரு தொழுகை எடுத்து ஒரு இபாதத்தை முடித்துவிட்டு இன்னொரு இபாதத்தை செய்வதற்கு நாம் காத்திருக்கிற போது நன்மையும் உண்டு, மலக்குமார்களின் துஆவும் கிடைக்கிறது என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமொழிகளின் மூலமாக நம்மால் விளங்க முடிகிறது, அறிய முடிகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு நாள் நபி அவர்களுடன் மக்ரிபுடைய தொழுகையை தொழுது விட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருக்கிறோம். சில பேர் தொழுதுட்டு வீட்டுக்கு போறவங்க போயிட்டாங்க, நம்மளாம் போற மாதிரி போயிட்டாங்க. சில பேர் வீட்டுக்கே போகலை, பள்ளிவாசல்லே தங்கி இருந்துட்டாங்க. இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி அந்த தொழுகை எதிர்பார்த்து அப்படியே பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. இகாமத்து சொல்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த உட்கார்ந்து தொழுகை எதிர்பார்த்து காத்திருந்தார்களே அவர்களை பார்த்து பெருமானார் இப்படி சொன்னார்கள், அபிஷிரு அபிஷிரு என்று 2 தடவை சொன்னார்கள், நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், உங்களுக்காக வேண்டி வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. வானத்தின் கதவுகளை திறந்து வைத்து அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான், ஓ மலக்குகளே, என்ன என்னுடைய அடியார்கள் நீங்க குறை சொன்னீங்க, அவங்களா ஃபித்னா செய்யறவங்க, குழப்பம் செய்யறவங்க, இரத்தத்தை சிந்தக்கூடியவர்கள் என்று சொன்னீர்களே, குற்றம் சாட்டினீர்களே, போய் பாருங்க, பள்ளிவாசல்ல போய் பாருங்க, என்னை வணங்குவதற்காக வேண்டி அவர்கள் காத்திருக்கிறார்கள், அவங்களையா போய் நீங்க குறை சொன்னீங்க என்று அல்லாஹ் தன் அடியார்களை பற்றி மலக்குமார்களிடத்திலே பெருமையாக பேசுவானாம். உங்குரு இலா இபாதி கதோ ஃபரீலத்தன் வஹும் யன்தஸிரூன உக்ரா, அவங்கள போய் பாருங்க, என்னுடைய அடியார்களை போய் பாருங்க, ஒரு ஃபர்லை முடித்து விட்டு இன்னொரு ஃபர்லுக்காக வேண்டி அவர்கள் காத்திருக்கிறார்கள், அவங்கள போய் பாருங்க என்று மலக்குமார்களிடத்திலே தன் அடியார்களை பெருமையாக பேசுவான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் 3 விஷயம் கிடைக்குது. ஒரு தொழுகையை முடித்து இன்னொரு தொழுகை எதிர்பார்ப்பதால நமக்கு 3 விஷயம் கிடைக்குது. 1, அல்லாஹுடைய நன்மை கிடைக்கிறது, சவாபு கிடைக்கிறது. 2வது, மலக்குமார்களின் துஆ கிடைக்கிறது. 3வது, அல்லாஹ் நம்மை பெருமையாக மலக்குமார்களிடத்தில் பேசுகிறான். இந்த 3 பாக்கியம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நற்காரியங்களை நாம் செய்தாக வேண்டும். செய்யாமல் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது, மலக்குமார்களின் துஆவும் கிடைக்காது, அல்லாஹ் நம்மை பெருமையாகவும் பேச மாட்டான்.
இப்போ அல்லாஹ் நம்மை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற வணக்கங்களை நாம் ஈடுபட வேண்டும். அந்த வணக்கத்தை தொடர்ந்து அடுத்த வணக்கத்திற்கு நாம் செய்வதற்கு காத்திருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாமா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதின அற்புதமான நூல் இஹ்யா உலூமுத்தீன். அந்த நூல்ல ஒரு செய்தி எழுதுகிறார்கள். நாளைக்கு மறுமையில சில முகங்கள் நட்சத்திரங்களை போன்று இருக்குமா. நாளைக்கு மறுமையில சில முகங்கள் நட்சத்திரங்களை போன்று ஜொலிக்குமா. அவர்களிடத்திலே மலக்குமார்கள் கேட்பார்களாம், உலகத்துல நீங்க என்ன அமல் செஞ்சீங்க, உங்க முகம் அப்படி நட்சத்திரம் மாதிரி மின்னுதே, என்ன அமல் செஞ்சீங்க என்று மலக்குமார்கள் கேட்கும் போது அந்த மனிதர்கள் சொல்வார்களாம், குன்னா இதா சமிஅனல் அதான கும்னா இல தொஹாரதி லா யஷுகல்னா கைரா. பாங்கு சப்தம் கேட்டுட்டா உடனே எஞ்சிருவோம், நேர ஒழு செய்வோம், பள்ளிவாசலுக்கு போயிடுவோம், வேற எந்த வேலையிலும் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாரு? நாளை மறுமையில நட்சத்திரங்களை போன்று ஜொலிக்கக்கூடிய முகமுடைய அந்த மனிதர்கள் அவங்கள்ட்ட மலக்குமார்கள் கேட்பார்களாம், இவ்வளவு பிரகாசமா இருக்கிறீர்களே, நீங்க என்ன அமல் செஞ்சீங்கன்னு கேட்டா அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க வியாபாரத்தில் இருந்தாலோ வெளியில பிரயாணத்தில் இருந்தாலோ என்ன காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டு இருந்தாலோ வாங்கு சப்தம் கேட்டுட்டா அந்தந்த காரியங்களை வியாபாரத்தை வேலையை அப்படி அப்படியே விட்டுட்டு ஒழு செஞ்சுட்டு நேரா தொழுகைக்கு போயிடுவோம். வேற எந்த வேலையும் செய்ய மாட்டோம், எந்த பேச்சும் பேச மாட்டோம். ஆனா நாம அப்படியா இருக்கிறோம்? பள்ளிவாசலுக்கு எதிர்க்கே கடை இருக்கும், அவர் முஸ்லீம் தான். பள்ளிவாசலுக்கு எதிர்க்கே கடை இருக்கு, அவர் முஸ்லீம் தான், தக்குவாதாரி தான், இஸ்லாத்தை பத்தி தெரிந்தவர், தொழலனா குற்றம் என்று தெரிந்தவர், தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்தவர், இதெல்லாம் தெரிந்திருக்கிற போது வாங்கு சொல்லப்படுது, வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய குற்றம்! தொழுகை நடைபெறுகிறது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இமாம் சூராவை ஓதுகிறார், துணை சூரா ஓதுகிறார், இஷா தொழ வைக்கிறார், அஸ்ர் தொழ வைக்கிறார், மக்ரிப் தொழ வைக்கிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு கடையில வியாபாரம் பார்த்தால் அந்த வியாபாரத்தில் எப்படி இலாபம் கிடைக்கும், உங்களுக்கு எப்படி வாழ்க்கையில பரக்கத்து கிடைக்கும்? கடையை அப்படியே போட்டுட்டு தொழுகைக்கு வந்தால் தானே வியாபாரத்துல பரக்கத்து கிடைக்கும். தூரமா இருக்கு, 5 கிலோமீட்டருக்கு அப்பால கடை இருக்கு, அல்லது 5 கிலோமீட்டருக்கு அப்பால இவர் கடைக்கு பள்ளிவாசலுக்கும் மத்தியில இடைவெளி இருக்குன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, கடையிலே தொழுதுக்கலாம். பள்ளிவாசலுக்கு எதிர்க்கவே கடை இருக்கு, பக்கத்திலே இருக்கு, தடிக்கு விட்டா பள்ளிவாசல போய் நின்றலாம். இப்படி இருக்கிற போது தொழாமல் வியாபாரத்தை பார்ப்பது, கடையை திறந்து வைத்துக் கொண்டு உள்ளே உட்காருவது, ஜனெல்லாம் இருக்க மாட்டாங்க, இவர் மட்டும் உட்கார்ந்து இருப்பார் கடையில. இது எவ்வளவு பெரிய குற்றம்! மலக்குமார்கள் துவா நமக்கு வேண்டாமா? அல்லாஹுடைய நன்மை நமக்கு வேண்டாமா? நம்மை அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் பெருமையாக பேச வேண்டாமா? எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் இருக்கிறதே, நாம் தவறிவிட்டு இருக்கிறோமே. நம்மை விட மோசமானவர்கள் யாரும் இல்லை. நாம் அல்லாஹ்விடத்தில் இதற்காக வேண்டிய மன்னிப்பு கேட்டாக வேண்டும். இந்த தொழுகை நாம் கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். தொழுகை பற்றி தான் முதலில் மறுமையிலே கேள்வி கேட்கப்படும். உன் தொழுகை என்ன ஆச்சு, தொழுதியா சரியா? அதுக்கு பிறகுதான் மற்ற அமல்கள் எல்லாம். அந்த தொழுகையில நாம் கோட்டை விடுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பரக்கத்து இருக்கும்? நாம சொல்றோமே, ஹஸ்ரத் ஒரே பிரச்சனையா இருக்கு, வாழ்க்கையில ஒரே சண்டையா இருக்கு, என் பையன் பேச்சு கேட்க மாட்டேன்றான், என் புள்ள பேச்சு கேட்க மாட்டேன்றான், பொண்டாட்டி பேச்சு கேட்டு அலையறான், அல்லது அம்மா பேச்சு கேட்டு ஆடுறான், ஃப்ரெண்ட்ஸுகளோடு சுத்துறான். இதற்கெல்லாம் காரணம் நம்மிடத்திலே இபாதத்து இல்ல, தொழுகை இல்ல, தொழுகையில் அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் பெறவில்லை. இதனால் வந்த விளைவுதான் அல்லாஹ் நம்ம அப்படியே போண்டியா விட்டுட்டான், நாம் அனாதையாக கிடைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு வணக்கத்தை செய்வதால் நமக்கு நன்மை கிடைக்கிறதே, அந்த தொழுகை தொழுது விட்டு இன்னொரு தொழுகை எதிர்பார்ப்பதால் நமக்கு மலக்குமார்களின் துஆ கிடைக்கிறது, நல்லோர்களின் துஆ கிடைக்கிறது, நம்மை அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். இப்பேற்பட்ட ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். இன்னும் 2 வாரங்களில் 3 வாரங்களில் நம்மை ரமதான் எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த ரமதானுக்காக வேண்டி நாம் இப்பொழுது தயாரிப்பில் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் ரமதான் வருவதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே ரமதானை எதிர்பார்ப்பார்களாம், ஆசையில் இருப்பார்களாம். ரமதான் முடிந்ததற்கு பிறகு ரமதானிலே செய்த அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா
என்று அவர்கள் கவலையில் இருப்பார்களாம். எனவே சஹாபாக்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் படித்தால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஒரு வருடம் முழுவதும் சஹாபாக்களுக்கு ரமதானாகவே இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ரமதானிகளாக நாம் ஆக வேண்டும், அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நாம் மாற வேண்டும். அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய மகஃபிரத்தையும் அல்லாஹுடைய அந்த பெருமையான பேச்சையும் மலக்குமார்களின் துஆவையும் பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.